ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஒவ்வொருத்தரும் சாயால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சாய் நமக்குள்ளே இருக்கார். அவரை தேடி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அப்படிப்பட்ட நம்ம முழுவதுமாக சாயை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் சாய் என்னை சோதிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வேணாம். சாய் சோதனையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. எனக்கு என்னோடய வாழ்க்கையில் சோதனை காலகட்டங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த சோதனையிலிருந்து சாய் நம்மளை மீட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. சோதனைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சாய் நம்மளை சோதிக்கவே மாட்டார். சோதனைக்கு நம்ம தான் நம்மளை ஆட்படுத்தி கொள்கிறோம். அவரு கிளியராக சொல்லிட்டாரு, என்ன கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஆனால் அந்த கெட்டியாக பிடித்து கொள்வதற்கு இந்த கலியுகம் உங்களுக்கு இடம் கொடுக்காது. அவரே நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை நிகழ்த்த மாட்டார். இவனோட பக்தி உண்மையா பொய்யாங்கிற அந்த ஒரு சோதனை நிகழ்வை சாய் என்றைக்கு நிகழ்த்த மாட்டார். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளோட இந்த கலியுகத்தோட பிரபாவத்தின் காரணமாகவும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுகள் மூலமாகவும், அது இந்த ஜென்மமோ இல்லை பூர்வ ஜென்மமோ இல்லை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்த தவறுகள்னாலேயோ ஒரு சில பிரச்சனைகளையோ இல்லை ஒரு சில சோதனைகளையோ இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுதோ நம்ம என்ன சொல்கிறோம் போதோ ஒருத்தனை சாய் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த வேணாம், மனதால் கூட நினைக்காதீங்க. நிச்சயமாக சாய் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுத்தி மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்கள கஷ்டப்படுத்தி சோதிக்க மாட்டார். கஷ்டங்கள் சோதனைகள் அது வேறு. அது வருவதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஒன்று கலியுகமாக இருக்கலாம், இல்லை நம்மளோட உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அது ஒன்று ஏதோ ஒரு விஷயம், ஒரு கர்மானால இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சரியாக உடல்நிலையை பாதுகாக்காமல் இருக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் சார்ந்தது. அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சாய் நம்மளை சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தாங்க. அந்த மாதிரியான கஷ்ட காலகட்டங்களில் நம்மளை சாய் எந்த அளவுக்கு பாதுகாப்பார்னா அந்த வார்த்தையால் விவரிக்க முடியாது. நம்ம ஒரு கெட்டியாக பிடிச்சினோம்னா அந்த சோதனை காலகட்டங்களில் நம்ம மீண்டு வருவதற்கான முழு சக்தியை கொடுப்பாரு. அதாவது உடலாலையும் மனதாலையும் முழு சக்தியை கொடுப்பாரு. அப்படி மீண்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது நல்லா அதை புரிஞ்சுக்கணும். சாய் என்றைக்கும் நமக்கு சோதனை நிகழ்த்துவது கிடையாது. சாய் பக்தர்களாகிய நமக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கஷ்டங்கள் நேரும் பொழுது சாய் நம்மளை சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இனிமேல் யாரும் உபயோகிக்க வேண்டாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடியோ இல்லை இப்பயோ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உபயோகப்படுத்துனீங்கன்னா இனிமேல் யாரும் அந்த மாதிரி சிந்தனைக்கு போகாதீங்க. சாய் உங்களை சோதிக்க மாட்டார். சோதனையிலிருந்து காப்பாற்றுபவரே சாய். அதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். சாய் சோதிப்பார். அவரோட சோதனை என்ன அப்படின்னா சின்ன சின்ன விளையாட்டாக இருக்கும், குறும்புத்தனமாக தான் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள், அதாவது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையோ மன ரீதியாகவோ நம்மளை ரொம்ப காயப்படுத்தி அந்த மாதிரியான சோதனைகள்லாம் சாய் நிச்சயமாக நிகழ்த்த மாட்டார். ஏதோ குறும்புத்தனமாக சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடுவார். அதை பற்றி நம்ம நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அது மாதிரி விளையாட்டு நிறைய விளையாடுவார். அந்த குட்டி கண்ணன் விளையாடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிருஷ்ண விளையாட்டு மாதிரி விளையாடுவார். யார் மனதையும் புண்படுத்தாத விளையாட்டை மட்டும் விளையாடக்கூடவர் தான் நம்மளோட சாய். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் யாரையும் துன்புறுத்தாமல் விளையாடுவார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ சேட்டைகள் செய்தாலும் அந்த பிருந்தாவனமாக இருக்கட்டும், கோகுலமாக இருக்கட்டும், கோகுலத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது வீடு வீடாக போயிட்டு வெண்ணெயை திருடி சாப்பிடுவார் கிருஷ்ண பரமாத்மா. யாரும் கோவப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பிருந்தாவனில் இருக்கும் பொழுதும் அவர் பிருந்தாவனில் விளையாடாத விளையாட்டே கிடையாது. ஆண்கள் பெண்கள்னு பேதமின்றி அனைவரையும் கேலி கிண்டல்னு பண்ணுவார். ஆனால் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ யாரையும் துன்பப்படுத்தி விளையாட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்வாரே தவிர நம்மளோட சாயி
சோதனைங்கிற பேரில், குரு சோதனைங்கிற பேரில் மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் கொடுத்து, அந்த டைம்லலாம் இவன் நம்மளை நம்புகிறானா அப்படிங்கிற சோதனையே கொடுக்க மாட்டார். நமக்கு வர சோதனை, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கர்மா, இந்த கலியுகத்தின் தன்மை, பிரபாவம். இதன் காரணமாகவும் நம்ம குடும்பத்தில், ஏன்னா அந்த கர்மாங்கிறது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கவங்க, குழந்தைகள், பெரியவங்க, நம்மளை பெற்றவங்க, நம்மளை கூட சார்ந்தவங்க, நம்மளோட வாழ்க்கை துணை, நம்மளோட நண்பர்கள், இவங்களோட கர்மாவோட பின்னி பிணைஞ்சிருக்கு நம்மளோட வாழ்க்கை. அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அது மூலமாக நம்ம மன ரீதியாக, உடல் ரீதியாக பாதிக்கப்படுறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக நம்ம வணங்குற தெய்வத்து மேலே அந்த குறையை சுமத்துறோம். ஏன்னா அவங்க தானே திரும்ப நம்மள்ட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம வணங்குற இறைவனையே குறை சொல்கிறோம், நம்புகிறோம். அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மாறி நம்ம என்ன பண்ணுறோம், புகழ்வது மாதிரி திட்டுறோம், திட்டுற மாதிரி புகழ்ந்து பேசுகிறோம். அந்த மாதிரிலாம் வேணாம். எப்பொழுதும் ஒரே எண்ணம் தான். சோதனையை அனுபவிச்சுட்டுங்க, அந்த சோதனையிலிருந்து என்னை மீட்டு கொண்டுட்டு வர போகிறவர் சாயி. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு வார்த்தை, இதை மட்டும் கடைப்பிடிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். சாய் உறுதுணையாக இருப்பார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தினமும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னின்று நடத்த முடியாது, முன்னின்று செயல்படுத்தி வெற்றி பெறவும் முடியாது. அதெல்லாம் நீங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த உடல்நல குறைபாடுகள், நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் பார்த்துக்குவார். ஏதாவது ஒரு வகையில் அந்த சிகிச்சை கொடுத்து, யார் யாருக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கணும், யார் யாருக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். பரிகாரத்தை தேடி நீங்கள் போக வேணாம். உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாருங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாய்க்குட்டியாவோ, ஒரு பூனையாவோ, இல்லை வயதானவங்களாவோ, இந்த மாதிரி நேரடியாக வருவார். இன்டைரக்டாக இல்லை, நேரடியாக உங்களை சந்திப்பார். நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் நேரடியாக வருவார். அவரோட கைகளினால் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவார். கை நீட்டி வாங்கிக்குவார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரடியாக உங்களுக்கு உங்களோட கர்ம வினையை தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, நீங்கள் ஒருத்தர் மூலமாக அந்த கர்ம வினையை தீர்க்க முடியாது. உங்களோட பரிகாரம், உங்களோட விஷயத்த நீங்கள் தான் தீர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் அவர் செய்வார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு, நேரடியாக சாய் வருவார். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு அங்கே இந்த கர்ம வினை தீரணும்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க, இங்கே இந்த பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி தேடி போக வேணாம். நீங்கள் சாயை நம்புங்க. அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வருவார். ஒரு சிட்டுக்குருவியாக கூட வருவார், ஒரு காகமாக வருவார், நாய்க்குட்டியாக வருவார், வயதானவங்களாக வருவார், ஊனமுற்றவங்களாக வருவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட கர்ம வினையை தீர்த்து வைப்பார் நம்மளோட சாய். இது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கைகளினால் உங்களோட பாவங்கள் போக்கப்படும். அதற்கான பரிகாரத்தை நீங்களே செய்வீங்க, உங்களுக்கே தெரியாமல் செய்வீங்க. இது நிச்சயமாக நடக்கும். அதற்கான செய்முறைகள் என்னென்ன பண்ணணும், அவர் எப்படியெல்லாம் வருவாருங்கிற உதாரணத்தை நாளைய பதிவில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நாளைய பதிவை தயவு செய்து கேளுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்மளோட சாய் வந்துட்டு போயிட்டுருப்பார். அதை நம்ம உணராமல் அந்த கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்ருப்போம். அதை நாளைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது நம்மளோட வாழ்க்கையில். நாளைக்கு வியாழக்கிழமை முடிஞ்சால் காலையிலேயே நான் அந்த பதிவை நான் போட்டுறேன். சாய் எப்படி
உங்களை தேடி வருவார், எந்த ரூபத்தில் வருவார் அப்படிங்கிற மாதிரி டைட்டிலை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவோட லென்த்து இன்னும் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தோம், அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன். எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் தான். எல்லாமே சரியாகவும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.